வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இறுதிச் சடங்கு நாளை மாலை அரசு மரியாதையுடன் அக்கட்சி தலைமையகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்மொழி கல்விக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நிலக்கரி உற்பத்தி 12.29% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற 283 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நாளை மாலை மணி 4:45க்கு இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று அக்கட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் இன்று காலை காலமான 71 வயதான விஜயகாந்தின் உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக தேமுதிக தலைமையகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கட்சித் தலைவர்கள், திரையுலக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திரைப்பட நடிகர், தயாரிப்பாளர், இயக்குநர், அரசியல் கட்சியின் தலைவர் என பன்முக திறன் கொண்ட விஜயகாந்த் 2 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். கேப்டன் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் அவர் எதிர்க்கட்சித் தலைவராகவும் செயல்பட்டுள்ளார். விஜயகாந்தின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழில் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரைப்பட உலகின் ஜாம்பவானான விஜயகாந்தின் வசீகர நடிப்பு திறன் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை கவர்ந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி, மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் விஜயகாந்தின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் விஜயகாந்தின் மறைவு பேரிழப்பாகும் என்று கூறியுள்ளார். மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசியல் மட்டுமின்றி ஒரு சிறந்த நடிகராக, ஒரு தேசப்பற்றுள்ள நடிகராக, குறிப்பாக அவருடைய திரைப்படங்கள்லாம் பார்த்தா இந்த நாட்டுக்கு ஒரு சேவை செய்கின்ற திரைப்படங்கள், நல்ல காவல்துறை அதிகாரியான திரைப்படங்கள், அப்படி ஒரு திரைப்படங்கள் மூலியமாக மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய தலைவராக, ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் அவர்கள். அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு செய்தியானது தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அவருடைய குடும்பத்தினருக்கும் அல்லது தேமுதிகவினுடைய தொண்டர்களுக்கும் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். 1952ஆம் ஆண்டு மதுரையில் பிறந்த விஜயராஜ் அழகர்சாமி விஜயகாந்தாக திரையுலகில் அறிமுகமானார். 1979ஆம் ஆண்டு இனிக்கும் இளமை என்ற படத்தின் மூலம் தனது திரைப்பயணத்தை தொடங்கிய அவர் 156 படங்களில் நடித்துள்ளார். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விஜயகாந்த் மறைந்தாலும் அவர் தமிழர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். தாய்மொழி கல்விக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஜம்முவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதன் அடிப்படையில்தான் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு சிந்தனையுடன் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நிலக்கரி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 664 மில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக நிலக்கரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 12.29% அதிகமாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மாநிலங்களுக்கு நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை.
நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் பில்லிக்கம்பை கிராமத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் பங்கேற்று 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற யாத்திரை நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் மத்திய அரசின் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்தனர். முதல்லலாம் அடுப்புல சமைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்க விறகு போயிட்டு ஏரியில வெட்டின்னு வந்து மழை இருந்தாலும் வெயில் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஆனா இப்போ உஜ்வாலா திட்டத்துல இருந்து ஒரு ஸ்கீம் வந்ததுனால நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். எல்லா வீட்டுக்கும் கேஸ் கனெக்ஷன் வந்திருக்கு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இப்ப எந்த ஒரு வேலையும் சீக்கிரமா ஆயிடுது வீட்டுல. இப்போ அந்த புகையில கஷ்டப்படாம விறகுக்கு போகாம இப்ப குழந்தைங்களும் சீக்கிரமா ஸ்கூல் அனுப்ப முடியுது. வீட்டுக்காரையும் சீக்கிரம் டைம்ல வேலைக்கு அனுப்ப முடியுது. நாங்களும் சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு வெளி வேலைக்கு போறது நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால எல்லாருமே இதை பயன்படுத்திக்கணும் நாங்க எல்லாரையும் கேட்டுக்கிறோம். கொடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாங்க எங்க ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். மன்னார்குடியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலைய பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மாநில அமைச்சர் திரு TRB ராஜா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இப்பணிகளை ஆய்வு செய்து பேசிய அவர் 50 பேருந்துகளை நிறுத்தும் வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்படுவதாக தெரிவித்தார். போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ள தொழிற்சங்கங்களுடன் தமிழக அரசு உடனடியாக பேச்சு நடத்த வேண்டும் என்றும் திரு முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வரும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நெசவாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமை கைத்தறித்துறை அமைச்சர் திரு காந்தி இன்று தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் ரோப்கார் சேவை பராமரிப்பு பணி காரணமாக நாளை ஒருநாள் மட்டும் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்கான விளக்க மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பெரம்பலூர் மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து அவர்களுக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர் திரு வெங்கடேசன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டத்தில் நாளை நடைபெறுவதாக இருந்த விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக ஆட்சியர் திரு துரை ரவிச்சந்திரன் அறிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 283 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா சற்றுமுன் வரை 15 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 76 ரன் எடுத்துள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 282 ரன் எடுத்தது. ஜெமிமா ரோட்ரிகஸ் 77 பந்துகளில் 82 ரன் குவித்தார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இந்தியா 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் எடுத்துள்ளது. செஞ்சுரியனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முன்னதாக தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் 408 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலக ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி முதலிடத்தில் உள்ளார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் 6.5 புள்ளிகளை பெற்றுள்ளார். மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி 2ஆம் இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இறுதிச் சடங்கு நாளை மாலை அரசு மரியாதையுடன் அக்கட்சி தலைமையகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்மொழி கல்விக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நிலக்கரி உற்பத்தி 12.29% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற 283 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.